ரகுவம்சம் 30ஆம் பகுதி. தன் மகன் அஜன் திருமணம் புரிந்த அடையாளமாக வலது கரத்தில் மங்கள நூலை அணிந்திருந்ததைக் கண்டபடி ரகு அவனுக்கு முடிசூட்டினான். அஜனை தேடி அடைந்த இந்துமதி போல் அந்த ராஜ்யமும் அவனை தேடி வந்து சேர்ந்ததால் இன்னொரு இந்துமதி போலிருந்தது. இந்த உலகில் எல்லோரும் விரும்பும் பதவி அரச பதவி. அதற்காக பெற்ற மகன்களே தந்தைக்கு விஷம் வைப்பதும் உண்டு. அப்படியான உலகில் தகப்பன் தனக்கு கடமையாக தந்தான் என்பதால் அரச பதவியினை அஜன் ஏற்றுக்கொண்டானே அன்றி அதன் மேல் உள்ள ஆசையாலோ அல்லது அது தரும் இன்பங்களுக்காகவோ அல்ல. அவனுக்கு வசிஷ்டமா முனிவரே பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். பல புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை அவர் அவன் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்த போது அந்த நீர் பட்டதால் தரையில் இருந்து ஆவி எழுந்தது. அது தனக்கு நல்ல அரசன் கிடைத்தான் என பூமியிடும் நிம்மதி பெருமூச்சாக இருந்தது. வேதங்களில் சிறந்தவரான வசிஷ்டமா முனிவர் அவனுக்கு அதர்வன வேதத்தால் மந்திரங்களை ஓதி அபிஷேகம் செய்தார். அந்த வேதம் அவரால் இன்னும் சக்தி பெற்று அஜனை வலுப்படுத்தியது. அவன் மிகுந்த வலுப்பெற்று பிரம்ம பலம் கொண்டிருந்தான். அஸ்திர வித்தை உள்பட எல்லா வித்தையையும் கற்று அவனிடம் இப்போது தேஜஸ் கூடியிருந்தது. காற்றுடன் கூடிய நெருப்பு பலம் பெற்று எழுவது போல் அதர்வன மந்திரத்துடன் கூடிய அஜன் பிரகாசமாய் நின்றான். எந்த பகைவரும் நெருங்க முடியாதபடி வலிமை பெற்றிருந்தான். அந்த கோசல நாட்டு மக்கள் அஜனை இளமை காலத்திற்கு திரும்பிய ரகுவாகவே கண்டார்கள். உருவத்தில் மட்டுமன்றி குணத்திலும் ஆட்சியிலும் அவன் தகப்பன் போலவே இருந்ததால் அயோத்தி மக்களுக்கு ரகுவே ஆட்சி செய்வது போல் இருந்தது. இதனால் ரகுமேல் கொண்ட அதே அன்பினை மக்கள் அஜன் மேலும் குறையாமல் கொண்டிருந்தனர். உலகில் சில விஷயங்களோ பொருள்களோ தனித்து இருக்கும் போது சரியானதாக அழகுடையதாக இருக்கும். ஆனால் அவற்றை சேர்த்து வைத்தால் அழகும் உருவும் கெட்டு போகும். இளமை கோலமும் பொறுப்புமிக்க அரச பதவியும் சேர்ந்து அப்படி ஆனது. இளமையின் வேகமும் துள்ளலும் சக்திமிக்க அரச பதவியும் சேரும் போது கர்வத்தாலும் அனுபவமின்மையாலும் பெரிய குழப்பம் வரும். ஆனால் அஜனின் இளம் பிராயத்தோடு சேர்ந்த கோசல ராஜ்யம் அவனின் நிதானமான அமைதியான குணத்தால் அழகும் பெருமையும் பெற்றது. புது மனைவியான இந்துமதியினை எப்படி அன்புடனும் நிதானத்துடனும் கவனமாக அணுகினானோ அப்படியே புதிதாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ராஜ்யத்தையும் மக்களையும் அவன் அன்போடு அணுகினான். கடலில் பெரிய நதிகளும் சங்கமிக்கும், சிறிய ஓடைகளும் சங்கமிக்கும். ஆனால் கடல் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாகவே கருதும், பாகுபாடு காட்டுவதில்லை. அஜனும் அப்படியே பெரியர் சிறியவர் எனும் பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் ஒரே போல் நடத்தினான். இதனால் ஒவ்வொரு குடியும் தானே அரசனுக்கு நெருக்கமானவன் என மகிழ்ந்து கொண்டிருந்தான். காற்று மிகுந்த வீசுவதால் மரத்தை சாய்க்காமல் அல்லது அதனை விட்டு விலகிச் செல்லாமலும் மிதமாக வீசி மரத்தை வளைத்து மலர்களை கொட்ட வைக்கும். அப்படி அஜன் தனக்கு கட்டுப்பட்டவர்கள் மேல் மிகுந்த அதிகாரம் செலுத்தாமல் அதே நேரம் மிக மிக மென்மையாகவும் நடந்து கொள்ளாமல் இரண்டிற்கும் இடையில் நின்றபடி பக்குவமாய் ஆட்சி செய்து வந்தான். ஒரு அரசன் சொர்க்கத்தை காட்டிலும் தன் குடிகள் நலமுடன் வாழ்வதையே விரும்ப வேண்டும். அதற்காகவே ஆட்சி செய்ய வேண்டும். இப்படியான ஆட்சியினை அஜன் செய்து மக்கள் மனதில் அன்பினால் இடம் பிடித்து விட்டான் என்பதை அறிந்த ரகு நிம்மதி அடைந்தான். திலீபன் வந்த வம்சத்தில் உள்ள முன்னோர்கள் எல்லாம் மகன்களிடம் ஆட்சியினை ஒப்படைத்த பின் மரவுரி தரித்து தவக்கோலம் கொண்டு கானகம் செல்வர். அந்த மரபில் ரகுவும் மரவுரி அணிந்து கானகம் ஏக முடிவெடுத்தான். ரகு தன்னை விட்டு கானகம் செல்கின்றான் என்று கேள்விப்பட்ட அஜன் மிக பெரும் கலக்கம் கொண்டான். தன் தலைமுடி தகப்பன் காலில் பட்டால் அவனுக்கு அவமரியாதை என்பதால் தலையினை துணியால் கட்டியபடி ரகுவின் பாதத்தில் பணிந்து தலையால் காலை தொட்டு செல்ல வேண்டாம் என தடுத்தான். அஜன் தன்மேல் கொண்டிருக்கும் அன்பினை எண்ணி உருகிய ரகு மகனின் வேண்டுகோளினால் கானகம் செல்லும் முடிவினை தள்ளி வைத்தான். ஆனால் பாம்பு ஒருமுறை உரித்த சட்டையினை மறுமுறை அணியாது என்பது போல் அஜனிடம் விட்டுவிட்ட ஆட்சியினை அவன் மீளப் பெறவில்லை. அதற்கு சம்மதிக்கவும் இல்லை. சட்டையினை உரித்தி போட்ட பாம்பு புதிய பளபளப்பும் அமைதியும் பெறுவது போல் அரசு பாரத்தை இறக்கிய ரகு மிக உற்சாகமானவனாக மகிழ்ச்சியாக இருந்தான்.
எனினும் மெல்ல மெல்ல மகனை சம்மதிக்க வைத்து ராஜ்யத்தின் எல்லையில் இருந்து வனத்தின் ஆசிரமத்திற்கு குடியேறினான் ரகு. ஒருவன் தன் மனைவியோடு அதிகாரம் செலுத்தும் வரை நல்ல முறையில் அவன் இல்லத்தில் கொண்டாடப்படுவான். மருமகள் காலம் வந்தால் அவனுக்கான இடம் மூலைக்கு செல்லும். அவன் மரியாதை உணவில் கூட குறையும் என்பது உலக இயல்பு. அப்படி தன் ராஜ்யத்தில் மருமகள் காலம் தொடங்கிய போது ரகு நாட்டின் ஓரமான ஆசிரமத்தில் காய் கனி கிழங்குகளுடன் எளிய வாழ்க்கைக்கு மாறியிருந்தான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விரைந்து செய்துவிட்டு மோட்சம் செல்வதில் விருப்பம் கொண்டு அதை நோக்கியே செயல்பட்டான். நிலவு மேற்கே அஸ்தமித்து கிழக்கே சூரியன் ஒரே நேரத்தில் எழுவது போல ரகு உலகை விட்டு செல்ல ஆயத்தமான போது அஜன் பெரும் அரசனாக ஆளத் தொடங்கினான். நிவிருத்தி எனும் சந்நியாச தர்மம் கொண்ட ரகு காஷாயம் தண்டம் முதலியன கொண்டவனாயிருந்தான். பிரவிருத்தி எனும் லௌகீக வாழ்வின் உச்சத்தில் இருந்த அஜன் செங்கோலும் மணிமுடியும் கொண்டவனாக இருந்தான். இது தர்மம் சந்நியாச வடிவிலும் அரச வடிவிலும் இருவுரு கொண்டது போலிருந்தது. அஜன் வலிமைமிக்க நல்லாட்சியினை வழங்கும்படி மந்திரிகளையும் அறிவில் சிறந்தோரையும் தேடி சேர்த்து கொண்டான். ரகுவோ மோட்சம் அடையும்படி யோகியரையும் தவசீலர்களையும் தன் அருகே அமரும்படி வைத்து கொண்டான். அஜன் ராஜ பரிபாலனம் செய்யும் பொருட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். ரகுவோ மனதை ஒருமைப்படுத்தி இறைவனை அடையும் பொருட்டு தர்பையால் செய்யப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். அஜன் ராஜ பரிபாலனமாக அக்கம் பக்கம் இருந்த அரசுகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். ரகுவோ ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி 5 வகை மூச்சு காற்றுகளையும் தன் விருப்பத்திற்குள் யோகத்தால் கொண்டு வந்தான். அஜன் எதிரிகளின் பலமான இடங்களை எல்லாம் எரித்து போட்டு அவர்களை அடக்கினான். ரகுவோ பிறப்பிற்கு காரணமான தன் வினைகளை ஆத்ம ஞானத்தால் எரித்து போட்டு யோக சித்தியினை பெற்று கொண்டிருந்தான். அஜன் 6 வகை உபாயங்களை பலமுள்ள அரசனிடம் சரியான பலமில்லாமல் மோதக்கூடாது. காலம் தாழ்த்த வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கலாகாது. படையெடுக்க வேண்டிய காலத்தில் நிச்சயம் படை நடத்த வேண்டும். பகைவன் தனக்கு சரியான பலம் கொண்டவனாயிருந்தால் போருக்கு பின்னும் முன்னும் அமைதியாக இருத்தல் வேண்டும். 2 பலமான அரசர்கள் அவர்களுக்குள் மோதும் போது இருவருக்கும் உதவுவதாக கூறி இருவருக்கும் உதவாமல் நகர வேண்டும். தன்னை விட பலமான ஒருவன் தன்னுடன் மோதும் போது அவனை விட பலமானவனிடம் அடைக்கலமாக வேண்டும். பிரயோகித்து ஆட்சியினை சமநிலைப்படி சரியாக நடத்தி சென்றான். ரகுவோ முக்குணங்களையும் கட்டுப்படுத்தி கடந்து சென்று கல்லையும் பொன்னையும் ஒன்றாய் காணும் அளவு சுகம் துக்கம் உணர்வு என எல்லாமும் கடந்த யோக நிலைக்கு சென்றான். இவ்வாறு அஜன் இம்மையில் அடைய வேண்டிய எல்லா இன்பங்களையும் செல்வங்களையும் அதிகாரங்களையும் பெற்றான். ரகுவோ மறுமையில் முக்தி பெற வேண்டி இப்பிறப்பில் நீக்க வேண்டிய எல்லாமும் நீக்கினான். தன் மகனுக்காக தன் வாழ்வினை சில காலம் நீட்டித்த ரகு பின்பு தொடக்கமும் முடிவும் இல்லாததும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதுமான நித்திய பரம்பொருளை அடைந்து கலந்தான். ரகு காலமானான் எனும் செய்தி கேட்டு பெருகும் கண்ணீருடன் என்ற அஜன் அக்னி இல்லாமல் அவனுக்குரிய கிரியை அனைத்தும் செய்தான். அதாவது முக்தி அடைந்த யோகியர் உடல் அக்னிக்கு இல்லை நிலத்திற்கு என்பதால் அவன் உடலை உரிய முறைப்படி அடக்கம் செய்தான். சந்நியாசியாக வாழ்ந்து யோக மார்க்கத்தில் உயிர் நிற்பவர்க்கு எவ்வகை தர்ப்பணமும் பிண்டமும் வைக்க அவசியமில்லை. பித்ருக்கடன் முக்கியமில்லை. அவர்களுக்கான கிரியை என எதுவும் இல்லை. எனினும் ஒரு மகனாக தான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாமும் அஜன் குறைவின்றி செய்தான். அவன் மிகுந்த துக்கம் கொண்டிருந்ததை அறிந்த வசிஷ்டமா முனிவர் அவனை தேற்றினார். யோகிகளின் இறப்பு என்பது பிரிவல்ல, மரணமல்ல. அவர்கள் பரம்பொருளின் ஞானத்துடன் கலந்துவிட்ட உயர்நிலைக்கு சென்று விட்டார்கள். அப்படியான முக்தி அடைந்தவர்களை குறித்து வருந்தலாகாது. மோட்சம் பாக்கியம் பெற்றோரை எண்ணி புலம்பலாகாது. அது அவர்களுக்கான அவமரியாதை என அவர் கூறியதால் மனம் தெளிந்த அஜன் தொடர்ந்து ஆட்சியினை நல்ல முறையில் செலுத்தி வந்தான். 30ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.